Watch full episodes on Jio Hotstar. இந்த நாள் ரொம்ப வேஸ்டா போயிடுச்சு. வேட்டையாடுறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல. யார் நீ? சொல்லு ரோபோடெக்ஸ், நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். சேஃப் லேண்டிங். ரோபோடெக்ஸ் இப்போ சிவாவை வேட்டையாடுற ஆபரேஷன்ல இருக்கு. சிவாவை விடாத. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு ரொம்ப நிம்மதியான நாளாக இருக்க. என்னோட இந்த ஏரியாவில் 50-60 கிலோமீட்டர் தள்ளி கூட எந்த ஒரு குற்றமும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இவர் யாருன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ லட்டு சிங் சார், உங்களால எனக்கு இவரோட அட்ரஸ சொல்ல முடியுமா? இது எங்க சிவா. ஆனா சிவாவோட வீட எதுக்காக நீங்க கேக்குறீங்க? சொல்லுங்க, நீங்க யாரு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இவனோட ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமா இவனை பார்க்கல. நீ சிவாவோட நண்பனா? சரி, நீ சிவாவோட ஃப்ரெண்டா இருந்தா சிவாவுக்கே ஃபோன் பண்ணி பேசலாமே. இங்க என்னோட ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாமே. சரி, நானே ஃபோன் பண்ணி கொடுக்கறேன். ஒரு நிமிஷம். இல்ல வேண்டாம் சார், நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க அவனோட அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இவனை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரலையே. எந்த வகையில பார்த்தாலும் இவன் சிவாவோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுதான் நல்லது. இங்க பாருங்க, நீங்க ஒரு 2 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். இங்க பாரு, அது வந்து எனக்கு சிவா வீட்டு அட்ரஸ் சொல்லு. என்னது? சிவா எங்க இருக்கானா? நீங்க தினமும் சிவா வீட்டுக்கு போவீங்களே, புதுசா ஏன் அட்ரஸ் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். அதிகமா பேசாத. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறேன். சீக்கிரமா சிவா வீட்டு அட்ரஸ் சொல்லு. எனக்கு சிவாவோட அட்ரஸ் ஞாபகத்துல இருக்கு. நம்பர் 8, 3வது மெயின் ரோடு. வெரி குட். உண்மையிலேயே உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் மறதியே கிடையாது. இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்க மாட்டேன். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆமா சிவா, ஆமா யாருன்னே எனக்கு தெரியல, புரியுதா? சரி, நான் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். ஓகே. சார் நீங்களா? நீங்க எப்படி சார் இப்பதானே வெளியே போனீங்க? இப்ப எப்படி சார் உள்ள இருந்து வரீங்க நீங்க? என்னது? நான் வெளியில போனா எப்ப?
கான்ஸ்டபிளே, உடனே உன்னோட கண்ணை டாக்டர்கிட்ட காட்டு. போ, ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டு. சார் நீங்க தான் சார் வெளியே போனீங்க. சிவாவை பத்தி கூட என்கிட்ட கேட்டீங்களே சார். அதுக்கப்புறம் நான் சிவாவோட அட்ரஸ் கூட உங்ககிட்ட சொன்னேனே சார், மறந்துட்டீங்களா? என்னது, நான் சிவாவை பத்தி உன்கிட்ட கேட்டனா? அது நான் இல்ல கான்ஸ்டபிளே. ஒருத்தன் திடீர்னு ஒரு தினசா இங்க வந்தான், என்கிட்ட சிவா வீட்டு அட்ரஸை கேட்டான். ஆனா நான் அதை அவன் கிட்ட சொல்லல. அதனால என்னோட முகமூடிய போட்டுக்கிட்டு உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டான். ஓகே, நான் இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்றேன். ஹலோ சிவா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா. அவன் என்னோட உருவத்துல வந்து உன்னை பார்த்தானா, நீ அதை நம்பிடாத. ஓகேவா? ஓகே லட்டு சிங் அங்கிள், தேங்க் யூ. கான்ஸ்டபிளே, நாமளும் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கணும். ஓகே? அடேங்கப்பா சார், சூப்பரான ஐடியா சார். நீங்க ஒன்னும் சும்மா ஃபேமஸ் ஆகலைங்க சார். சரி, பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுங்க சார். ஓஹோ, எஸ் 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 எஸ். பாஸ்வேர்டுக்கு என்ன சொல்லலாம்? பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வைக்கலாம்? கான்ஸ்டபிளே, நீ என்ன பார்த்த உடனே சூடான பாலுன்னு சொல்லணும். நான் பதிலுக்கு ஜிலேபின்னு சொல்லுவேன். ஓகேவா? பாஸ்வேர்ட்னா இப்படி இருக்கணும் சார். கேட்கும் போதே நாக்கு ஊறுது போங்க. ஹலோ ரேபா, அது யுடி. என்னாச்சு லட்டு சிங் சார்? சிவா, நீயா? ஆமா, நான் சிவா தான். ஆனா நீங்க யாரு? லட்டு சிங் அங்கிளா இல்ல என்ன தேடிக்கிட்டு இருக்கிற? நான் தான் ரோபோட் எக்ஸ். இந்த என்னப்பா இது? இது எலியனா? பயப்படாத யூடி, நீ எங்க கூட வா. நீ யாருன்னு சொல்லு. நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரோபோட் எக்ஸ். நான் 30th செஞ்சுரியில இருந்து வந்திருக்கேன். இன்னையில இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்களோட லீடர் மேட் மேக்ஸ சாகடிக்க போற. அதனால அவரு என்ன உன்னை இதே செஞ்சுரியில சாகடிக்கணும்ன்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. மேக்னாக்ஸா? ஆனா நான் அவரை பார்த்ததே இல்லையே. அவரு யாருன்னு உனக்கு இப்ப தெரியாது. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஆனா இதுக்கப்புறம் உன்னால 20 வருஷம் வாழ முடியாது. ஏன்னா நான் உன்னை அழிக்க போறேன். சாரி ரோபோடெக், இப்போ இல்ல, எப்பவுமே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அடக்கடவுளே, இது கண்டிப்பா மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்ல.
அந்த ரோபோட்டை தேடணும். அதோட இந்த கான்ஸ்டபிளும் எங்க போனானே தெரியலगे. ஐயம்மா. யோ கான்ஸ்டபிளே, அந்த ஸ்ட்ரேஞ்சரை பாத்தியா? இது யாரு? உண்மையிலே நம்ம சார் தானா இல்ல அந்த முகத்தை மாத்திரமானா? பாஸ்வேர்டை கேட்ட வேண்டியது தான். சூடான பால். கான்ஸ்டபிளே, உனக்கு இப்ப சூடான பாலா வேணும்? சிவா எங்க இருக்கான்னு நீ பாத்தியா? சூடான பால். யோ கான்ஸ்டபிளே, சிவாவோட உயிர் ஆபத்துல இருக்கியா? சூழ்நிலை தெரியாம சூடான பால் கேக்குற? உனக்கு என்னையா ஆச்சு? நாய் நாய் கத்து. நீ அந்த முகத்தை மாத்திரமானா? சரி சரி, நான் போய் சூடான பால் எடுத்துட்டு வரேன். யோ என்னையா ஆச்சு? ஏன் மறுபடியும் என்ன இப்படி அடிக்கிற? ஒரு சூடான பாலுக்காக போட்டு அடிக்கலாமாயா? கான்ஸ்டபிளே, இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட திடணும் நினைச்சா என்னோட பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. ஆனா சீனியர் இன்ஸ்பெக்டரை இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறியா? சார் அப்படின்னா இது நீங்க தானா சார்? எனக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். ஆனா நீங்க தானே சார் என்கிட்ட சொன்னீங்க நம்ம பார்க்கும் போதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டை சொல்லணும்னு சொன்னீங்களே சார். நான் உங்ககிட்ட சூடான பால்னு சொல்லுவேன், நீங்க அதுக்கு ஜிலேபின்னு சொல்லணுமே சார், மறந்துட்டீங்களா? ஓ கான்ஸ்டபிள், ஒரு பாஸ்வேர்டை மறந்ததுக்காக என்ன இப்படி போட்டு அடிச்சு பஞ்சர் ஆகிட்டியா? அதனால இந்த முறை நம்ம 2 பேரும் ஒரு சிம்பிளான பாஸ்வேர்டு வச்சுக்குவோம். அது வந்து நம்ம 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேரை மாத்தி சொல்லிக்குவோம். சார் இப்ப நீங்க சொன்ன பாஸ்வேர்டு என்னங்கிறது எனக்கு சரியா புரியவே இல்லை. புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரியே சொல்றேன் கேளு. நான் உன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்பேன், நீ என்னோட பேரை சொல்லணும். அதுக்கப்புறம் நீ என்னோட பேரை கேட்கணும். அப்போ நான் வந்து கான்ஸ்டபிள்னு சொல்லுவேன். அடேங்கப்பா சார், இது உண்மையிலேயே சூப்பரான ஈஸியான பாஸ்வேர்டு தான். இனிமே நான் உங்க பேரை சொல்லுவேன், நீங்க என் பேரை மறக்காம சொல்லுங்க. சிவா, நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா அந்த ரோபோட் எக்ஸை எப்படி பிடிக்கிறதுன்னு? ரேவா, அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவன்கிட்ட ஃபைட் பண்ணா அவன் பொதுமக்களை தாக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றத கேளு சிவா, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. அது ஏலியன் தானே, கொஞ்ச நாள் நீ கிடைக்கலன்னு அது தேடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதோட பிளானட்க்கு அது திரும்பி போயிடும். இந்த பயந்தாங்களோட பேச்ச நீ கேட்காத. ஒரு தடவை எங்களோட கிராமத்துல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் மீன் பிடிக்க போயிருந்தேன். எல்லாரும் ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனா ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தண்ணிக்கு பக்கத்துலயே ஈர மண்ணுல நான் ஒரு வழியை உண்டாக்குனேன். அதுல ஒரு வலையை விரிச்சு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கையால நான் தண்ணியில சலசலப்பை உண்டாக்குனேன். அதுல மீன்கள் நாலா பக்கமா தப்பிச்சு ஓட பார்த்துச்சு. கரெக்டா நான் விரிச்ச வலையில மீனும் மாட்டிக்கிச்சு. ஆதி, மை டியர் ஃப்ரெண்ட், நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்க. ஐடியா? நான் எப்ப கொடுத்தேன்? நான் போனது மீன் பிடிக்கதான்ப்பா, ரோபோட் எக்ஸ பிடிக்க இல்ல. ஐ நோ, நீ மீனை பிடிக்க முடியலன்னதும் நீ வலைய விரிச்சு அந்த வழியா மீன்களை போக விட்டுட்ட. அதனால அந்த மீன்களும் மாட்டிக்கிச்சு. நம்மளும் அந்த ரோபோட் எக்ஸ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர வைக்கலாமே. அங்க வச்சு நாம அதை ட்ராப் பண்ணலாம். எஸ் ரேவா, யூ ஆர் ரைட். தேங்க் யூ ஆதி. ஐ ஹேவ் an idea. என்ன பண்ற? சிவா எங்க இருக்கான்? என்னங்க இது? யாருன்னு தெரியலையா? சிவானுக்கு யாருமே இல்ல, முதல்ல வெளியே போ. சிவாவை அழிக்காம போக மாட்டேன்.
இப்பவே ரோபோட்டை துரத்துற ராகத்தை பாடுறேன். ரோபோட்டே, ஓடே, ரோபோட்டே, ரோபோட்டே, நீ ஓடிவிடு. இங்கிருந்து என் வீட்டை விட்டு ஓடிவிடு. ரோபோட்டே, நீ ஓடிவிடு. ரோபோட்டே. அந்த ரோபோட்டால நீங்க பாடுற பாட்டை கேட்கவே முடியல. அப்படிதான், நல்லா பாடுங்க. பாடுங்க. இங்கிருந்து இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார், எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 30th செஞ்சுரியில இருந்து ஒரு ரோபோட் வந்திருக்காமே, அது சிவாவை சாகடிக்க முயற்சியும் பண்ணுதான். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, சிவாவாச்சே. அது உண்மைதான். அது ஒரு ரோபோட் 13th செஞ்சுரியில இருந்து இங்க வந்திருக்கு. ஆனா அதால சிவாவை ஒரு ஊசி குத்துற அளவுக்கு கூட காயப்படுத்த முடியாது. நோ 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 சிவா ஒரு பழைய கட்டடத்துல இருக்காங்கிற ரகசியத்தை நான் இப்ப யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது ரகசியம். அந்த பழைய கட்டடத்துக்கு எந்த வழியா போகணும்னு யாருக்குமே தெரியாது. அங்க போற ரூட் இன்டர்நெட்ல கூட கிடையாது. சிவா இஸ் சேஃப். யோ கான்ஸ்டபிளே, இவ்வளவு நேரம் எங்கயா போயிருந்த? நீ ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு சொல்லு. நீங்க யாரு? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஸ்டபிளே, உனக்கு என்னோட பேரு தெரியாதா என்ன? யோ தெரியாதியா? திரும்பவும் கேக்குறேன், உன் பேர் என்னன்னு சொல்லி. சரி, நீ கெஞ்சி கேக்குறதால சொல்றேன். என்னோட பேரு லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். அப்ப இவன் நம்ம சார் கிடையாது. இது மட்டும் லட்டு சிங் சாரா இருந்தா என்னோட பேரை தான் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு இவனை நான் சும்மா விட போறதில்ல. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கான்ஸ்டபிளே? நான் தாயா லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். என்ன தைரியம் இருந்தா எங்க சார் மாதிரி வருவேன். கான்ஸ்டபிளே, என்னோட பேரு லட்டு சிங் தாயா. என்ன அடிக்காத. இந்த பேரை என்னோட அம்மா அப்பா தாயா எனக்கு வச்சாங்க. ஆனா நீ என்ன லட்டு மாதிரி வீங்க வச்சிட்டே கான்ஸ்டபிள். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் கூட என்னோட பேரு ஃபேமஸ்யா. சார், மறுபடியும் நீங்க தானா? என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க தான் என்கிட்ட பாஸ்வேர்டை மாத்திடலாம், சிம்பிளா இருக்கணும்னு சொன்னீங்க. நம்ம பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா சார்? பாஸ்வேர்டா? ஆமா ஆமா, இப்பதான் ஏன் ஞாபகம் வருது. கான்ஸ்டபிள், நான் மறுபடியும் பாஸ்வேர்டு விஷயத்த மறந்துட்டேன்ப்பா. ஃபைனலா ஒரு பாஸ்வேர்டு சொல்றேன். எனக்கு ஞாபகம் இல்ல. இதுதான் பாஸ்வேர்டு. எனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தானே நான் உன்கிட்ட சொல்லணும். ப்ராப்ளம் சால்வ். சூப்பர் சார், சூப்பர். இந்த ஐடியா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு சார். என்ன தாத்தா, எங்கயாவது அர்ஜென்ட்டா போறீங்களா? வாங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. நான் எங்க போவேன்? சிவாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ பழைய கட்டிடத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கவலையை விடுங்க தாத்தா, சிவா பத்திரமா இருக்கான், ரொம்ப சேஃபா இருக்கான். வாங்க, அந்த இடத்துக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க.
சிவா, தாத்தா எப்படி இங்க வந்தாரு? ஆ, தாத்தா இங்கயா? ஆ, தாத்தா நல்ல வேளை நீங்க இங்க வந்துட்டீங்க. சரி இருங்க, நான் கீழே வரேன். நீ அங்கே இரு சிவா கண்ணா, நான் இது மேல வந்துடுறேன். தாத்தா பாத்து ஜாக்கிரதையா வாங்க, சரியா? அடடே சிவா, உன்னோட தாத்தா உண்மையிலேயே கிரேட்பா. எந்த வயசுலயும் இவர் எப்படி ஜம்ப் பண்ணி வந்தாரு பாத்தியா? நோ நோ, இவர் எங்க தாத்தாவே இல்ல. எவ்ரிபடி ரன். இது ரோபோடெக்ஸ் தான். சிவாப்பா நீ ஓட பாக்குற, கொஞ்சம் நின்னு பேசுப்பா. இந்த வயசுல உன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து என்னால கண்டிப்பா ஓட முடியாது. சாரி ரோபோடெக்ஸ், உன்னோட கால்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிவா ஜாக்கிரதை, அங்க பெரிய புதைக்குழி இருக்கு. ரேவா, அதனாலதான் நான் ரோபோடெக்ஸை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். சூப்பர் சிவா. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். பாட்டி, தாத்தா, பீம் சிங், எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? தாத்தா, பாட்டி, பீம் சிங் அங்கிள், உங்களை யார் இந்த மாதிரி கட்டி போட்டது? நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் தான் ரோபோடெக்ஸ். யாரும் என்ன அழிக்க முடியாது. நான் ஒரு 30th century ரோபோடெக்ஸ். என்ன யாராலையும் அழிக்க முடியாது. உன் தாத்தா பாட்டி என்னை காப்பாத்தணும்னா என் கூட நீ வா. நான் உன் கூட வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இவங்கள விட்டுரு. அங்க பாருங்க, அவ சிவாவை கூட்டிட்டு எங்கே போறான். வாங்க சிவாக்கு உதவி பண்ணலாம். லீடர் மேட் எக்ஸ் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. ஓ, நீதா சிவாவா? 20 வருஷத்துக்கு அப்புறம் நீதா என்ன அழிக்க போறியா? ஆனா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதே. நான் எதுக்காக உங்களை அழிக்க போறேன்? இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். அப்ப நீ என்ன அழிப்ப. அது வரைக்கும் நான் காத்து இருக்க மாட்டேன். ரோபோடெக்ஸ், இந்த சிவாவை அழிச்சிடு. எஸ் லீடர். சிவா, உன் கதை முடிஞ்சது. சிவா, சிவா. என்னோட சைக்கிளா?
தான் உதவி பண்ணோம். ஆனா சிவா தேங்க்ஸ் சொல்றது உனக்கு மட்டும் தானா? இது பொறாமையோ? ஒண்ணு போய் மூடு. ஹலோ, சொல்லு சிவா, நீ நல்லா இருக்கல்ல? ஒன்னும் இல்ல லட்டு சிங் சார், சிவா நல்லா இருக்கான். நான் ரேவா பேசுறேன். சிவா ஒரு சின்ன ஒர்க்ல இருக்கான். We are ready to fight with Robotex. Yay! ரேவா, ரேவா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? லட்டு சிங் சார், நாங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கிற பழைய கோட்டையில இருக்கோம். நீங்க சீக்கிரமா இங்க வாங்க. நாங்க ரோபோடெக்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் சார். ரேவா, நீ எதுக்கும் பயப்படாத. இந்த லட்டு சிங்கோட பேரு சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. நான் இப்பவே கும்னாம் ஃபூ போர்ட்டுக்கு வரேன். ஓகேவா? லட்டு சிங் அங்கிள், இந்த இடத்த பத்தி பொதுவா யாருக்கும் தெரியாது. இந்த இடம் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பிக்னிக் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம அப்படி இங்க வரும்போது விளையாடுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நிறைய கொண்டு வரணும். யூடி, இதுக்கே நீ வாய பொழந்தா எப்படி? இதை விட சூப்பரா பிக்னிக் போக எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். நிஜமாவா? எந்த இடம்? ரோபோடெக்ஸ் கூட 30th செஞ்சுரிக்கு நேரா போயிடு. நான் போக மாட்டேன்ப்பா. நான் இங்கே இருந்துக்கிறேன்ப்பா. எந்த பிக்னிக்கும் நான் போகல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் பிக்னிக் போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நாங்க நிறைய இடத்துல ரோபோடெக்ஸ பிடிக்கிறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கண்டிப்பா வேலை செய்யணும். ஆனா சிவா, ரோபோடெக்ஸ் இந்த இடத்துக்கு எப்படிப்பா வரும்? நாம இங்க இருக்கோம்னு அதுக்கு தெரியாதே. அவன் கண்டிப்பா இங்க வருவான். He is the 30th century Robotex. I am pretty sure. அவன் நானும் லட்டு சிங் அங்கிளும் பேசின ஃபோன் கான்வர்சேஷனை கண்டிப்பா கேட்டிருப்பான். எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே என்ன பேசணும். வாங்க, நமக்கு எல்லாரும் உள்ள போகலாம். எந்த இடத்துல எல்லாம் நீங்க ட்ராக் வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அடடே சிவா, உன் சைக்கிள் இங்கே எப்படி வந்தது? லட்டு சிங் சார், வேண்டாம், அதை தொடாதீங்க, வேண்டாம். என்ன பண்றீங்க? எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. காப்பாத்துங்க சிவா, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. ரேவா,
சைக்கிளை நிறுத்து. சிவா உன் கதை முடிஞ்சது. எல்லாரும் இங்க இருந்து ஓடிருங்க. அவன் ஃப்ரீ ஆயிட்டான். கொஞ்சம் இருங்க. நில்லுங்க. ஒயிட் டோரை கிராஸ் பண்ணிடாதீங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற லேசர் பீம்ஸ் எல்லாம் ஆன் ஆயிடும். வேண்டாம். எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து போங்க. சிவா வீணா நீ என்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்க. உன்னால கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் சிவா. சிவா தாத்தாவோட பாட்டை கேட்டு அவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து உருகி போயிட்டான். வாங்க நாம எல்லாரும் கூட இப்ப ராகமே கெல்லாம ஒரு அருமையான பாட்டை பாடுவோம். குட் ஐடியா. 1 2 3 தாங்க முடியாம தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா இந்த லட்டு சிங்கோட அறிவை பாருங்க. இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இது என்ன நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. அவனை பாருங்க, நேரா உள்ளதான் வரான். இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போக ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கணும். எல்லாரும் தேடுங்க. சிவா, இங்க எந்த வழியும் இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? அவ ரோபோட்டா மாறிட்டான். சீக்கிரம் வாங்க. வெரி குட். அவனால டோரை திறந்து வெளியில வரவே முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பூதத்துக்கிட்ட மாத்தின கதையாச்சே. இப்ப நம்ம உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் போக முடியாது. லட்டு சிங் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன். ஆனா பாட்டு பாட மட்டும் சொல்லிடாதீங்க. சிவா, இனி நம்ம தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. உன்னோட நான் வேலை செஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட எல்லா கஷ்டத்திலையும் நீ துணையா நின்று இருக்க. ஆனா இன்னைக்கு என்னோட உதவி உனக்கு தேவைப்படும் போது என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே. சாரி சிவா. லட்டு சிங் சார், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு தோல்வியை இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறீங்களா? நமக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம ஊரை காப்பாத்தி இருக்கோம். ரேவா இஸ் ரைட். இப்ப பாருங்க.
கமான் கமான், இன்னைக்கு உன்னோட உதவி ரொம்ப தேவைப்படுது. டோன்ட் லெட் மீ டவுன். கமான். Come on, cycle, come on. சீக்கிரமா வா. Come on. சிவா சிவா ஆமா, என்ன தப்பிக்கல சிவா. வந்துட்டான், நம்ம பின்னாடியே வரான். காப்பாத்துங்க. சிவா அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டான். இல்ல யூடி, அதான் இல்ல, அவன் திரும்பவும் வரான். லட்டு சிங் அங்கிள், நாம எல்லாரும் இந்த சைக்கிள்ல உட்கார்ந்திருந்தோம்னா இந்த சைக்கிளால பேலன்ஸ் பண்ணி பறக்க முடியாது. பேசாம நீங்க இறங்கிருங்க. சிவா, ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். ஐ வில் பி ஓகே. ஒரு சின்ன பையன் ரோபோட் எக்ஸ் கூடயே மோத போறியோ? சரி வா. பையனை மட்டும் சொல்லாதீங்க ரோபோட் எக்ஸ். சிவா, என்னோட பேரு சிவா. அந்த இடத்துக்கு மட்டும் நான் ரோபோட் எக்ஸை கூட்டிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அதோட கதை அப்படியே முடிஞ்சிடும். நம்ம Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.